உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. ஒரே ஒரு மகன் தாங்க, ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனும் செத்து போயிட்டான்னா அந்த அம்மா எப்படி கதறி அழுதுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்க உங்களுடைய சிந்திச்சு பாருங்க. இந்த நம்ம இந்த ஏதோ நம்ம வாசிக்கிறோம், இப்படியே வாசிச்சுட்டு அப்படியே போறதுக்காக நானும் ஃபுல் பைபிளையும் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி ஏதோ கடமைக்கு நம்ம கடந்து வாசிச்சு போறது. அநேக மறை பொருட்கள் அதில் ஒளிந்திருக்கின்றன. அது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவர் பல பல கோணங்களில் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கே தெரியும். இப்ப அதிகாலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்கியராஜ் பிரதர் பாருங்க, ஒவ்வொரு வசனத்திற்கும் எவ்வளவு மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறாருன்னு. ஆமோஸ்ல வாசிக்கிறோம் பாத்தீங்களா, மறை பொருட்களை இறைவாக்கினர்களுக்கு வெளிப்படுத்தாமல் படைகளின் ஆண்டவர் எதுவும் செய்வதில்லை. அந்த மறை பொருட்களை இறைவாக்கினர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். நல்லா படிச்சு பாருங்களேன். சும்மா அவங்க போனாங்க, பாடையில கொண்டு போனாங்க, இயேசு தொட்டாரு, சுகமானாங்கன்னு இல்ல. அவங்க எந்த அளவுக்கு அந்த ஒரே மகனை இழந்த அந்த தாய் கதறி அழுதிருப்பாங்க. சற்று யோசித்து பாருங்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே. அந்த அழுகைய ஆண்டவரால பார்க்க முடியவில்லை. ஆண்டவரால பார்த்து என்ன செய்ய முடியல, அவரால் அதை சகித்து கொள்ள முடியல. உடனே என்ன செஞ்சுட்டாரு, நேரா பாடையை நோக்கி போயிட்டாரு. பாருங்களேன், பாடையை நோக்கி போயிட்டாரு. போய் என்ன செய்யறாரு, அவரை அந்த அம்மா மீது பரிவு கொண்டு முதல்ல போய் அந்த அம்மாட்ட அழாதேன்னு சொல்றாரு. ரெண்டாவது பாடையை தொட்டு இளந்தனை எழுந்துரு. இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். இயேசு என்ன செஞ்சாரு, அந்த அழுது கதறி புலம்பிக் கொண்டு வந்த அந்த தாயின் இடத்துல அந்த மகனை ஒப்படைத்தார். கண்ணீரை காண்கிற தேவன். இது போல நீங்களும் பிள்ளைகளை குறித்து, அடங்கா பிடாரியா இருக்கானே, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, திமிர் பிடித்தவனாய் திரிகிறானே, குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறானே, கெட்ட சவகாசங்களோடு இருக்கிறானே, அநேக நண்பர்களோடு சுற்றி திரிகிறானே, பலவித கெட்ட பழக்கங்களோடு வாழ்கிறானே அப்படின்னு என்ன செய்யலாம், மகனை குறித்து அல்லது ஒரு மகளை குறித்து, வாலிப பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்கி பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். இல்லைன்னா என் மகன் என்னை கொண்டு போய் பாக்குறதே இல்ல, ஒரு ரூம்ல அப்படியே அனாத மாதிரி போட்டு வச்சிருக்கான். என் மகன் நான் நல்லா பாப்பான்னு நினைச்சு நான் அப்படியெல்லாம் வளர்த்தேன், அவனுக்கு அப்படி செஞ்சேன், அப்படி படிக்க வச்சேன், இப்படி படிக்க வச்சேன், அப்படி வேலை வாங்கி வச்சேன், அப்படி இப்படியெல்லாம் நான் திருமணம் நடத்தி வச்சேன், அவ்வளோ செஞ்சேன். ஆனா இன்னைக்கு என்னை திரும்பி கூட நீ சாத்தியாமான்னு கூட கேட்கறது இல்ல அப்படின்னு அநேகர் கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக அந்த நயன் ஒரு தாயிடம் அந்த மகனை எப்படி நேச ஆண்டவர் ஒப்படைத்தாரோ, அதே போல உங்க மகனையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் நல் வழிப்படுத்தி உங்களிடத்துல ஒப்படைப்பார். ஆமென். ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அப்பா, என் பிள்ளைய என்னிட்ட திருப்பி தாங்க. எப்படி நயன் ஒரு கைம்பெண்ணிடம் அந்த மகனை திருப்பி கொடுத்தீங்களோ அதே போல என் மகனை எனக்கு திருப்பி தாங்க, என் மகளை எனக்கு திருப்பி தாங்க. இந்த வாலிப பிராயத்துல என் மகன் இப்படி இருக்கா, என் மகன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ற எல்லாரும் இந்த வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க வசனத்தின் வழியாக ஆண்டவரோடு பேசினால் உடனே கிரியை செய்யுங்க, உடனே கிரியை செய்யும். பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரே ஒரு சின்ன சாட்சி என் மகளை குறித்து அது பெத்தேல் கூடாரத்துல சொன்னேன். இருந்தாலும் இன்னைக்குள்ள அநேகர் இருப்பதனால சொல்றேன். என் மகளுக்கு பாத்தீங்கன்னா சும்மா யூரின் போயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பண்றா. ஒரு கண்ட்ரோல் இல்லாம யூரின் போகுது, என் காலெல்லாம் தரன்னு நடுங்குதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவளோ ஆந்திரா பார்டர்ல இருக்கா, நானோ திருச்சியில இருக்கேன். என்னால என்ன செய்ய முடியாது, அவ்வளவு தூரம் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போனேன். ஆராதனை வேளையில என் அப்பாவை அப்படியே முகமுகமாய் பார்த்தேன். பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சிறு உருவம் அந்த நற்கருணை பேழையில் தெரிந்த போது நான் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே, அப்பா, உம்மால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது, இதை குணப்படுத்த முடியாது. பாத்தீங்கன்னா நீர் நினைத்தால்
நீர் நினைத்தால் உம்முடைய வார்த்தையை அனுப்பி கண்டிப்பா சுகப்படுத்த முடியும். எப்படி கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நாகும் சிறுவன் குணமானது போல இந்த நேரத்துல உம்முடைய வார்த்தைய நீங்க அனுப்புங்கப்பா, உம்முடைய வார்த்தையை நீங்க அனுப்புங்கப்பா. அந்த 12 ஆண்டுகள் இரத்த போக்குடைய பெண்ணுக்கு ஒரு வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது போல பேழையில் இருக்கும் உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி என் மகளுக்குள்ளாக கட்டந்து செல்ல வேண்டும். காலையில அவ எழுந்திருக்கும் பொழுது அந்த யூரின் போறது நின்றுச்சுன்னு சொல்லணும்னு இப்படி நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி 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 அங்க ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் என் செவிக்கு எட்டல. பாத்தீங்கன்னா நான் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஏன்னா அவர் கண்ணீரை காண்கிற தேவன். நம்ம அழுதா அவரால் தாங்க முடியாதுங்க. நம்முடைய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவர் துருத்தியில் சேர்க்கிறார். இழிவா தெரியும், மற்றவங்களுக்கு நம்முடைய கண்ணீர் இழிவாக தெரியும். ஆனா நெப்பாவுக்கு அப்படி அல்ல. நம்முடைய ஒரு துளி கண்ணீர் கூட தரையில் விழாதபடி அவர் துருத்தியில் சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நான் அழுது கண்ணீர் விட்டு செபித்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். காலையில அதே போல என் பொண்ணு சொன்ன நைட்டெல்லாம் யூரின் போய் காலெல்லாம் ரொம்ப சோர்ந்து ஆல்ரெடி அவ டயட் இருக்கேன்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப மெலிந்து போயிட்டா. அதனால கொஞ்சம் அனிமிக்கா இருந்தா. லாஸ்ட் டைம் மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் லோ பிபி எல்லாம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொன்னேன். பாத்தீங்கன்னா ஆனா காலையில என் மகள் சொன்னா என்ன ஒரு ஆச்சரியம்னு தெரியலம்மா, எனக்கு நைட் ஃபுல்லா யூரினே வரல அப்படின்னு சொல்லி. பாருங்களேன் எவ்வளவு பெரியவர் பாருங்களேன். நம்முடைய அழுகையை உடனே அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இதை நீங்களும் என்ன செய்யணும், கண்டிப்பா உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம கேட்காமலே நம்ம அப்பாக்கு நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்வார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க யோசிப்ப பாருங்களேன். அவன் என்னைக்காவது ஆடு மேய்த்துட்டு இருந்த சிறுவன் என்னைக்காவது நான் அரசனாகணும்னு சொன்னானா? அரசன் ஆவான்னு அதாவது நினைச்சு பார்த்திருப்பானா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனா அவரை எத்தனை ஆண்டுகள் அரசனாக வைத்தாரு? 40 ஆண்டுகள் தாவீதை சாதாரண ஆடு மேய்த்த சிறுவனை 40 ஆண்டுகள் என்ன செஞ்சாரு? அரசனாக்கினார். அடிமையாய் போன யோசேப்பை என்ன செஞ்சாரு? அந்த நாட்டுக்கே அதிபதி ஆக்கினார். பாத்தீங்கன்னா சிங்க குகையில் வீசப்பட்ட தானியேல், சற்று யோசித்து பாருங்க. எனக்கு அந்த சிங்க குகையில சாப்பாடு வரும்னு நினைச்சிருப்பாரா? அப்படி நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த சிங்க குகையில அவர் சாப்பாடு வரும்னு நினைச்சிருப்பாரா? சிங்கத்திட்ட இருந்து கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கறத அவர் நினைச்சிருப்பாரு கண்டிப்பா, இல்லையா? இந்த சிங்கத்தின் வாய்களை எல்லாம் கட்டி போட்டுருவாரு அப்படின்னு. ஆனா அங்க தானியேல் பசியோடு இருக்கிறார் அப்படின்னு அறிந்து சாப்பாடு வரும்னு யோசிச்சிருப்பாரா? ஆனா எவ்வளவு அருமையாய் அபக்கூக்கை கொண்டு எங்கேயோ போய் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உணவு கொண்டு போயிட்டு இருந்த அபக்கூக்கை ஏரோப்ளேன் பறக்கிற மாதிரி முடியோட உச்சி முடியை தூக்கி கொண்டு போய் குகைக்குள்ள இறக்கி அழகாக தானியேலை போஷித்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்துல என்ன தேவை அப்படின்றது அவர் அறியாமலா இருக்காரு. Praise the Lord. Hallelujah. அவரை நோக்கி பார்த்தோர் யாருமே வெக்கப்படல. அவரை நோக்கி பார்த்தோர் என்ன சொல்லுது திருப்பாடல் 34:5? அவரை நோக்கி எந்த நெருக்கடியில இருந்து நீங்க கூவி அழைத்தாலும் அந்த துன்பங்கள்ல இருந்து நம்மை விடுவிப்பவர் ஆண்டவர். அப்படியே இருக்கோம்னு சொல்ல முடியுமா? ஒரு ஃபீவர் வருது, நம்ம அப்படியே ஃபீவராவே இருந்துட்டு இருக்கோமா? இல்ல ஒரு வேற ஏதாவது உடல் வயிற்று வலி வருது, அப்படியே வயிற்று வலியோட இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. உடனே யாரை பார்த்து நம்ம அழுகிறோம்? ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரை நோக்கி அழுத உடனே நமக்கு விடுதலைங்க. ஆமென். Praise the Lord. Praise the Lord. யோவான் 16:20 என்ன சொல்லுகிறது? உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அதை பார்த்து உலகம் வேணா மகிழும், ஆனா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
சந்தோஷமாய் மாறும். திருவெளிப்பாடு 21:4 சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமே சாவு இராது, துன்பம் இராது, அழுகை இராது, வேதனை இராது, எதுவுமே பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் மறைந்து விடும். எசேயா 30:19 சொல்லுது, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள், அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யோசிச்சு பாருங்களேன்ப்பா. நல்ல இதெல்லாம் ஆண்டவர் சிந்திப்பதற்காக. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரையும் திருப்பாடல் 115:12 படியாக இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆவின் குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்புறம் ஏன் குழம்புறோம்? ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு எதற்காக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம்? உங்களுக்கு என்ன தேவை என்பது நாவின் சொல் உருவாகும் முன்பதாகவே ஆண்டவருக்கு தெரியும். யோபு பட்ட துன்பம் எல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோபு பட்ட துன்பத்துல ஒரு கடுகளவாவது நாம துன்பப்படுகிறோமா? அழுகி ஒழுகுனச்சு, உடல் முழுக்க அழுகி ஒழுவி ஓட எடுத்து சொரிஞ்சிருக்காரு. அப்ப கூட பாருங்களேன், அவர் நாக்கால என்ன செய்யல, ஏன் எனக்கு இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டாரா? இல்ல. உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையான்னு கேட்டாரா? யோசிச்சு பாருங்க. என்ன அவருடைய நிலை நம்மளுக்கு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படிச்சு பாருங்க. யோபு புத்தகத்தை நல்லா ஒரு 10 தடவை படிச்சு பாருங்களேன். அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அதுல ஒரு துரும்பளவு கூட நமக்கெல்லாம் கிடையாது. ஆனா அவர் நாவினால ஆண்டவரை என்ன செய்யவே இல்லை. ஒரு நாள் கூட ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆண்டவர் அவருடைய பிள்ளைய நிலை எவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்தார். அது போலதான் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசேயா 61:7 என்ன சொல்லுகிறது? அவமானத்திற்கு பதிலாக 2 பங்கு நன்மை, அதற்கு பிறகு உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை வருதா, பின்னாடியே 2 மடங்கு ஆசீர்வாதமும் வருதுன்னு அர்த்தம். Praise the Lord. Hallelujah. எனவே எந்த நேரமும் எப்படி இருக்கணும்? எந்த நேரமும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பவுமே ஆண்டவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்கள் என்னுள்ளும், என் வார்த்தைகள் உங்களுள்ளும். நீங்கள் என்னுள்ளும். நம்ம எங்க இருக்கணும்? ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் பொழுது நீங்க என்ன கேட்டாலும் அதை என் ஆண்டவர் செய்வார். கேட்கவே வேண்டாம். நீங்க உயிர் வாழ உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து செய்யற ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்ய மாட்டாரா? நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்க, என்ன பிரச்சனையில இருக்கீங்க அப்படிங்கறதை அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. ஆனா உரிய காலம் பிரியமானவர்களே, உரிய காலத்துல அண்ணா கருவுச்சார். ஏற்ற வேளையில் பாலைவனத்துல தண்ணீர் துறவு வந்துச்சு. பாத்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு அவருடைய நேரம் வந்த போது எசையா வந்தார் அந்த இடத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏற்ற நேரத்துல என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி உங்களையும் என்னையும் நேரம் வரை இறை வார்த்தையை கேட்க செய்த ஆண்டவரே,
கண் முன்னாடி கொண்டு வாங்க. நேசப்பாவை கொண்டு வாங்க. சுத்தி பக்கத்துல யார் இருக்கா, யார் போறா, யார் வரா, இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவரை கண் முன்பாக கொண்டு வாங்க. இந்நேரம் வரை ஆண்டவர் என்ன பேசினாரு, ஏன் பேசினாரு, எதுக்காக பேசினார் அப்படின்னு முதல்ல சிந்திங்க. இதெல்லாம் எதுக்காக இன்னைக்கு ஆவியானவர் பேசினார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு கண் முன்னாடி இறைவனை கொண்டு வந்து ஆண்டவரோடு பேசுங்க. நீங்க பேசணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. நம்ம யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம். வெட்டி கதைகளையும் வீண் பேச்சுகளையும் பேசிட்டு இருக்கோம். அப்பாட்ட பேசுங்களேன். உங்க மனசை திறந்து நீங்க எப்படி ஒரு தகப்பன்கிட்ட தாய்கிட்ட போய் நீங்க பேசுவீங்களோ அதே போல உங்க கண் முன்னாடி இருக்கிற அப்பாவை நோக்கி பேசுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், பொழுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் எல்லா குடும்பத்தில இருக்கின்ற எல்லா சட்டைகளும் உட்டையட்டும் ஆண்டவரே. அப்பாமை நன்றியோடு சோதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா துதிங்க. அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் எல்லாம் துதிங்க. அந்நிய பாஷையில் துதிங்க. ஆண்டவரை நோக்கி துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே. அப்பா ஒரு நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவரே. நன்மையும் கருவுள்ளம் திறக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், பிள்ளைகளின் குடும்பங்களின் மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா அண்ணாள் அழுது புலம்பின போது ஆண்டவரே அவளுடைய புலம்பலை மாட்டுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய புலம்பல்களை மாற்றுங்க ஆண்டவரே. வனாந்தரத்தில் ஆகார் தவித்த போது ஆண்டவரே திறவு தண்ணீர் திறவை காற்றினது போல பிள்ளைகளுக்கு ஒரு வழி வாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. இசைக்கியாவை ஆண்டவரை குணப்படுத்த முடியாத நோயிலிருந்து குணப்படுத்தியது போல டாக்டரால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இரத்த போக்குடைய பெண்ணுக்கு வெளிப்பட்ட அந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிக்குள்ளாகவும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், சாபங்களில் இருந்தும், கட்டுகளில் இருந்தும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உண்டாகட்டும் ராஜ். தொட்டுங்கள். Touch Jesus. வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொட்டுங்க ஆண்டவரே. அப்பா எனக்காகத்தான் என் ஆண்டவர் நேரம் வரை பேசினார். என்னோடுதான் பேசினார். எனக்குதான் வழி காட்டி இருக்கிறார் என்ற பிள்ளைகளுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மன மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஊற்றினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை நிரப்புங்க. அப்பா உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புங்க. பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. குடும்பம் முழுவதையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்க. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. வல்லமை மிக்க கரத்தால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். தந்தையே ஒரு பெயர் துயதென போற்ற பெறுக. ஆட்சி வருக. ஒரு திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே. உங்களுடைய திருவாய்ச்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. அனைவருக்கும் பிரைஸ் தி லார்ட்.